தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் திடீரென தீப்பிடித்த தனியார் பேருந்தை ஓட்டுநர் சாமர்த்தியமாக நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்மோகன் வழங்க கேட்கலாம். ராஜ்மோகன், சிவகங்கை மாவட்டத்தில் திடீரென தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்திருக்கிறது. ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. எதனால் இந்த பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது? வணக்கம். சிவகங்கையைச் சேர்ந்தவர் ஸ்ரீ சதன். இவர் சொந்தமாக பேருந்து வைத்து மதுரை சிவகங்கை காலையில் மரமங்கலம் வழியாக இளையாங்குடி வரை வழித்தடத்தில் தினசரி சேவை வழங்கி வருகிறார். இன்று பேருந்து முத்துக்குமார் ஓட்டுநரும் பாலமுருகன் என்கிற நடத்துனரும் இயக்கி வந்த நிலையில் வழக்கம் போல் இளையாங்குடியிலிருந்து மரமங்கலம் காலையர்கள் வழியாக சிவகங்கை நோக்கி சுமார் 50 பயணிகளும் திரும்பிக் கொண்டிருந்தார். சிவகங்கையில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் ஏறி இறங்கும்போது எஞ்சினில் அதிக வெப்பம் காரணமாக திடீரென தீப்பிடித்து இதை கண்ட ஓட்டுநர் முத்துக்குமார் சாதுரியமாக மக்களை வாகனத்திலிருந்து வெளியேற்றினார். உடனே தீக்கு தகவல் தெரிவிக்கவே தீயணைப்பு துறையினர் வந்து அணைத்து பொதுமக்களை அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிவகங்கை மாவட்டத்தில் திடீரென தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்த சம்பவம் தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்மோகன். ஃபயர் ஆகுது.